நோட்டீஸ் பண்ணியா? நீ ஆசைப்படுறது மட்டும் எப்போ உனக்கு கிடைச்சிருது? போறாத குறைக்கு நான் ஆசைப்படுறது உனக்கே கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, கட்டம் சரியா இருக்கு அவ்வளோதான். ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து தான் ஏன் கட்டம் மகா மட்டமாக போச்சு. ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்க? திங்க் ஃபாஸ்ட். இன்னைக்கு நைட் நம்ம பிரியாணி கிடைக்கும்னு சொன்னேன், கிடைச்சதில்ல? இப்போ சொல்கிறேன்டா, நீ எழுந்து உன் டைம் மாறுது. மாறிடுச்சுல? எப்போ தான் இந்த மாதிரி காரில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோமோ? சரி, டைம் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதுக்கு நீ ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. மச்சி கட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் பீஸில் அவன் பேர் எழுதிருக்கணும். பார்த்தால உனக்கு ஒரு பீஸ் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் பீஸுக்கு ஆசைப்படுறேன்? இந்த மச்சே இந்தாடா நீயே சாப்பிடு. எனக்கு எதுவும் பீஸ் வேணாம். நான் கூட பெரிய பீஸ் தான் கேட்டேன். இந்த மாதிரி பெரிய பீஸ் கொண்டு வரது கூட இத்தினி சின்ன சின்னதா கொண்டு வந்துருக்காங்க. நல்ல பெரிய பீஸா கொண்டு வா. ஆட்டு தொடையா தான் எடுத்து வரணும். 420 இருக்கா? இருக்கு சார். அது ஒன்று கொடுங்க. பாத்தியா, நான் கேக்குற பீஸ்ல உனக்கு கொடுத்துட்டு இருக்கா? டேய் எனக்கு ஒரு பீஸ் குடு. தோணுக்கு செட் ஆக மாட்டேங்குது. வருது அடிக்கலாம். கிளம்பு. டேய் எனக்கு ஒரு பீஸ் வரல. டேய் அது தான கூப்பிடுறேன். பில் கொடுப்பா. பா சம வண்டி இல்ல? வண்டி மட்டுமா? ஏதோ பெரிய எடுத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஜாகுவார் எல்லாம் வருது. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் பெரிய எடுத்து போனா உஷாராவாதா? அவ எப்படி பார்த்தல? ஆமா, அது ஒண்ணு பச்சா என்ன பச்சா? டேய் ஊருக்கே தெரியும்டா. டேய் எங்கடா காணோம்? ஐயோ நானும் பார்க்கலையே. ஷிட். ஐயோ என்ன மச்சான், ரோடு ரெண்டா பெரியது. லெஃப்ட்ல போனா ரைட்ல போனால தெரியல. சென்னை பெங்களூர் இந்த பக்கம். மச்சே அங்க பாருடா. டேய் லெஃப்ட் எடுத்தா சென்னை. எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணுது. என்ன உயிரா போயிருப்பது? மச்சி என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. நான் நினைக்காவ போறேன், உனக்காதான் மச்சி. ஓகே என்னங்க ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னே தெரியல சார். வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சு. ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் மட்டுமா? மேடமும் மட்டும். அண்ணா கார் ரெடி பண்ணி ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஹாய். ஒரு சின்ன ஹெல்ப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஜஸ்ட் 2 kilometers என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ண முடியுமா? சென்னை போகணும் 2 kilometers. என்னடா ப்ளீஸ். பார்த்தா பாவமா இருக்கு, நம்மளே விட்டுலாமே. ப்ளீஸ். ஓகே வாங்க போலாம். Thank you so much. பீம் அவ்வளோதான், பின்னாடி உட்காரு. See me in action. Thank you so much. It's okay. நீங்க வரலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்படி விட்டுருவோமா? Thank you. கடவுளே, நீங்க ரொம்ப நல்லா கார் ஓட்டுறீங்க. ஃபாரின் கார் ஓட்டிருக்கீங்களா? கிடைச்சா ஓட்டலாம், ஆனா கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் இல்லை. மெயின்டெயின் பண்ணோம், சும்மா ஆசைக்கு ஒரு வாட்டி
ஓட்டி பார்க்கலாமே. நீங்கள் லோக்கல் கார் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, ஆனால் ரொம்ப நாளாக ஒரு நல்ல லோக்கல் காரில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பார்க்குறீங்களா? நீங்க 2 பேரும் காரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உங்களுக்கு என்ன கார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த காண்டசால வந்து அவனுக்கு எந்த காரை பிடிச்சா என்னங்க? அந்த காரையும் நான் தான் ஓட்டுவேன். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சத்தியமா சொல்லுங்க, நீங்க 2 பேரும் காரை பத்தி தான் பேசுறீங்கன்னு. அதான் ஓட்டுறேன். We're here. Yeah. You know, you two are so much fun. The pleasure is ours. Thank you. Sure. So, bye. Bye. Sorry. Thank you. Thank you. மச்சான் பாக்குதுடா. So, I'll tell you what. உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லைன்னா why don't you come up for coffee? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் வரேன். இல்லைங்க, சென்னை போகணும். இட்ஸ் ஓகே. Come on, Sugan. யாரும் இல்லை, நான் மட்டும்தான். We'll have Tennessee whiskey. It'll be so much fun. நான் வரேன். இல்லைங்க, சீரியஸாக பரவாயில்ல. நீங்கள் கேட்டதுலேயே டைட் ஆகிடுச்சு. What's wrong with you? Let's sit. இப்போ மட்டும் வருவீங்களே, ஒன்றும் வேணாம், கிளம்புங்க. ஒரு நிமிஷம். காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இப்ப வண்டி பார்க் பண்றானே. மச்சி போன உடனே ஆரம்பிச்சிடணும். பாட்டெல்லாம் பாடி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஆடா பாவி, இந்த பாட்டுக்காக தானே எல்லாரும் வெயிட்டிங்க. அப்படிதானே? எப்படிதான் அந்த ஹீரோஸ்லாம் ஹீரோயின்ஸ் ஒரே பாட்டில் கரெக்ட் பண்றாங்களோ. என்ன கொடுமை சார். இன்னும் எவ்வளவு வருஷம் இதே டயலாக் பேசிட்டு இருக்க போற நீ? நீ மேல இந்த டயலாக் பேசுறது தெரிஞ்சது? போ, கிளம்பு. ஓகே. நீயும் என் கூடவே வந்துடு ப்ளீஸ்டா. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இப்போ தான் ஓப்பனிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் குட்டி வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு குடுக்குறது நான் கூட்டு ஓடி வந்து. ஓகே, எவ்வளோ நாளாச்சு. உன எம்பி கூப்பிடுறேன். பார்க்குறல்ல, பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். எது முக்கியமான வேலையா? சீக்கிரம் போ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பை. சார் கூப்பிட்டீங்களா? என்ன சுகன் இது? நீ சொன்னதால தான் நான் சாமுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். இப்போ என்னன்னா எங்க அப்பா உடம்பு சரியில்லை, எங்க ஆயா உடம்பு சரியில்லை, லீவ் கேட்டுட்டு இருக்கான். சார் நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் சார். காலைல வந்தோன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் சார். ஓகே. இல்லை மாமா, நானே இருந்து பார்த்துக்கிறேன். இல்லை சரியாக வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லை மாமா, அக்கா உங்களை சீக்கிரம். நானே கிளம்புறேன். மாமா, நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், கம்பெனி வண்டியில் போயிருங்க. வண்டி நான் எடுத்து வந்துடுறேன். சரி பார்த்து வாங்க. வரேன் சார். சுகன் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஏய் சுகன் சார், இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் காக்டெயில் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அவசியம் கலந்துக்கிறேன். நான் குடிக்கிறது இல்லை சார். ஒரே நாள் 2 லார்ஜா, ஜஸ்ட் 2 லார்ஜ். லைஃப் என்ஜாய் பண்ண. இன்ஃபேக்ட் வரதராஜன் சார் கூட பர்சனலா என்கிட்ட ஃபோன்ல கேட்டாரு நீ வரியான்னு. இந்த காலத்துல பெரியவங்க சகவாசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மிஸ் பண்ணாத. ஜெய், பர்சுங்க. எம்டியோட டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. பிக்கப் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கான். சொல்லு. சிரிக்காதடா டேய். சிரிக்காதடா. பாக்குறாங்க டேய். பாக்குறாங்கடா. அசிங்கப்படுத்தாதடா டேய். சும்மா டேய். ஏய் गाइस, பார்ட்டி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. குட். என்ன கை காலியா இருக்கு? Where's your drinks? குடிக்கிறது இல்லை சார். What? இல்லை சார், நாளைக்கு காலைல வேலை இருக்குது. அப்ப எனக்கு வேலை இல்லையா? இவருக்கு வேலை இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா? ஏய் சந்துரு, your boys are insulting me. நம்ம பார்ட்டிக்கு வந்து குடிக்காம இருக்காங்க. நான் சொல்றேன். ஏய் கம் ஆன், என்ஜாய். உங்களுக்கே தெரியும் நாளைக்கு ஏய் காலைல. no. இதுக்கு மேல பேசாத. ஏய் காட்ஸ், இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க 2 பேரும் ஃபுல் பாட்டில் முடிக்கலனா சுட்டு தள்ளுங்க. சார், இவன் தண்ணி அடிச்சா உங்களுக்கு கொன்றுவான்.
இல்ல பேசியே கொண்டுருவா, ரொம்ப முக்கப்படுவா. Hey, make 2 strong drinks. Very strong. வரல கேட்கணும்னு இருந்தேன். ஏன் நம்ம விஜய் கிருஷ்ணா சார் வரல பார்ட்டிக்கு? நாளைக்கு ஒரு பெரிய டீல் சைன் Oh, பண்றோம். excellent. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காரு. Poor guy is stuck with that. In India, scams are inevitable. I'll ship him base to என்ன பாக்குறான்? சரி பாரு. சவம் முக்கப்படுவா, போலாம் டேய். 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 என்னடா பண்ற? ஓகேடா. நீ சிரிச்ச அளவுக்குலாம் மொக்கையா இல்ல. இப்ப பார்க்க நல்லா தான் இருக்கு. ஹாய். சவம் போயிடுறா. இதுக்கு மேலே சார் டால்டிங் சார் இருக்கு. வணக்கம் போல பேக் சைடு. அவனுக்கு நீதான். டேய் லூஸ் வாடா. உனக்கு அவஸ்தையே இல்லை, அதுவே ஒரு மொக்க பார்ட்டி. இதில் நீ வேற இந்த எம்டி பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விட்டே வேற வர. முதல்ல சாப்பிட்றவங்கள பிரியாணி கிடையாது பாடுற. சாப்பிட்டு ஊருக்கு போகலாம், கால் நிறைய வேலை இருக்கு. அப்படியே ஜில்லா ஒரே ஒரு பீர் அடிச்சா நல்லா இருக்குமே. சும்மாவா மச்சான், அங்க ஒரு கடை பிரியாணி. லெஃப்ட். டேய் கூட்றா. சார். இவர்தான் ஜெயகாந்த், டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேட் ஃப்ரீயா இருந்ததுனால நம்ம படத்துல கெஸ்ட் ரோல் பண்றாரு. அண்ணா ஏதோ பிரியாணி குஸ்கா ஏதாவது. அண்ணா பிரியாணி இருக்கானே? பிரியாணி இல்லைம்மா, இட்லி தோசை பரோட்டா தான் இருக்கு. சூப்பர் சுட இட்லி தோசை. கமான் சாப்பிடலாம். வேற எங்கனே பிரியாணி கிடைக்கும்? இப்போ பிரியாணி எங்க கிடைக்காதுமா, வேணா இட்லி சாப்பிட்டு போ, சூடா வேணாண்ணே. பார்சல் ஏதாவது. ஆம்பூர்ல பிரியாணி கிடைக்காம எப்படி? கண்டிப்பா ஒரு கடை திறந்துருக்கு. பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாளா? ஏய் 11th ஸ்டாண்டர்டில் நான் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிடும்போது முதல்ல சைட் டிஷ்ஷாக சரக்கு வாங்கி கொடுத்தீங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போல்லாம் சைட் டிஷ்ஷாக சரக்கு அடிக்கிறனோ அப்போல்லாம் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உனக்காகலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிரியாணி வேணும். டாட். பசிடா டேய். பிரியாணி டார்ச்சர் பண்ணாதடா ப்ளீஸ். டேய் கொஞ்சம் அமைதியாக வாடா, கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும். எப்படி சொல்ற? சே ஒரு தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையாரு, நிச்சயமாக கிடைக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடாம மெட்ராஸ் போல, அவ்வளோதான். மச்சான் அங்க பாரு. மாயா, how Hey, long have I been baby. waiting? Hey, மாயா, உன்னை கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் நான் வர சொன்னேன். இங்க எதுக்கு வர சொன்னேன் என்ன? It's a new place. அப்போ உனக்கு புது இடம், புது எக்ஸ்பீரியன்ஸ். Why darling, you like it here? Because you know. Oh, we can have shower together and stuff. டேய் டாக் என்னடா பண்ணுற? மிக்சிங் பண்ணினியா? யார் வந்திருக்கா? அவரே எங்க வந்தாரியா? நம்மள மாதிரியே பாடா. பாடு அப்ப சொன்னேன்ல, வந்தோடனே வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போயிடலான்னு. பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இப்போ அவர் வந்து பாடுவார், அப்புறம் எஸ்பி வந்து பாடுவார், அப்புறம் மனம் வந்து பாடுவார். இப்படி மாற்றி ஒவ்வொரு இடத்துல வந்து பாடிட்டு தான் நம்ம இப்போ வேலையை முடிச்சு சென்னை போகிறது. சென்னை எவ்வளோ புரியும்? நல்ல ஊர் தெரியுமா? அந்த ஊர்ல அவ்வளோ பெரிய பீச் இருக்கு தெரியுமா? அந்த பீச் எல்லாம் ஃபுல்லா அப்படியே மண்ணா இருக்கும் தெரியுமா? விளையாடிட்டு இருக்கலாம் தெரியுமா? ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி யாழனி? ஸ்டாப் த பிளடி லாஃபிங் சுகர். இட்ஸ் வெரி பேட் அண்ட் அப்சல்யூட்லி அட்ராசியஸ். ஏன்டா சிரிக்கிறா? நீ எனக்குடா. ஏய் பரசோ பரசோ பரசோ. ஏய் வரலன்னா விட்டுறா, வீட்டுக்கு போய்க்கலாம்.
ஏய் சோட்டா பீம் எங்கடா போன? ஏய் விட்டு போயிடுவேன்டா. மாயா பரசோ பரசோ டேய் இருக்கீங்களாடா பரசுராம் டேய் எந்திரா போலாம் டேய் பரசு டேய் டேய் எந்திரா டேய் டேய் பரசு டேய் ஒரு குரலே டேய் பரசு மச்சான் டேய் டேய் ஐயோ இனிமே சத்தியமா குடிக்க கூடாதுடா. என்னாச்சு மச்சான் கட்டில பிடிக்கிற? இங்க இருந்து முதல்ல போ. ஐயோ, என்ன நடக்குது? மாயா எங்க? தெரியலடா. மாயாக்கு ஏதாவது ஆயிருச்சா? ஹலோ ஆபீசர். டேய் நில்றா சார், இவன் தான் சார். என்ன சார்? மச்சி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டா. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. இதுல யாரா சுகனு? என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் தான் சார். எத்தனை பேர் ராசன் செஞ்சீங்க? எது சார்? டேய் எத்தனை பேரா சேர்ந்து செஞ்சீங்கன்னா? சார் நாங்கள் 2 பேர் தான் சார். ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணல. இப்போ எங்கடா அவரு? அவர் இல்ல சார், அவ. என்னது அவளா? என்ன வரதராஜன் பொம்பளை வேஷம் போட்டு வந்தாரா? அவர்லாம் இங்கே வரல சார். மாயங்கிற அந்த புனிதாசிரியர்களை கூப்பிட்டு வந்துச்சு. அப்ப வரதராஜன் எங்கடா? தெரியாது சார். தெரியாத? எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது. சார் சத்தியமா உண்மைதான் சார் சொல்கிறேன். ரூமு உன் பேர்ல புக் ஆயிருக்கு. வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது. அடி வரீங்க? அவன் உண்மைதான் சார் சொல்றான். என்னடா சார், உண்மை? விடுங்க சார், விடுங்க. நீங்க சம்பத் சார் ஃபோன் பண்ணி 2 அக்யூஸ்டுங்க மாட்டிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இவங்களை விசாரிச்சுக்கிறேன். டேய் நீ மட்டும் போலீஸ் அடிச்சிட்ட செத்தோண்டா. நான் தான் போய் சொன்னல அந்த லெஃப்ட் எடுக்காதே. டேய் வேணாடா, நம்மள அக்யூஸ் ஆக்கி ஓடுனா. என்ன அக்யூஸ் ஆகிட்டாங்கடா கொஞ்சம் சும்மா இரு. டேய் எங்க போ வண்டி நிறுத்துடா. டேய் வண்டி நிறுத்துடா. டேய் வண்டி நிறுத்து. வா கரஞ்சல வா இறங்கு. வாடா வா போய் சண்டை வா. டேய் அது இல்ல மச்சான். பின்னடா நம்மள ரூமுக்கு போனோம். இல்ல அவதானே கூட்டி வந்தா. எங்கடா அவ? தெரியலையே. எல்லாம் செட்டப் மச்சான். நம்ம பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கு. நம்மள கூட்டி இந்த மாயா வேற காணோம். இதுல வரதராஜனை நான் தூக்கிட்டு போறேன். வரதராஜுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த அளவுக்கு நம்மள பத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்லடா ஏதோ நடக்குது மச்சான். அவ்வளவு குள்ளமான போலீஸ் பாத்துக்கடா நீ? இல்ல அவன் போலீஸ் இல்லடா. எல்லாம் செட்டப். எல்லாம் என்னால தேவடா எனக்கு. தேவையில்லாம போலீஸ்லாம் வேற அடிச்சிட்ட. போலீஸ்லாம் நம்ம நண்பர்கள் எங்க அப்பா சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னடா இது? டைம் மாதிரி இருக்கு. யார் அது? நீ மச்சான் வரதராஜன்டா. அவர் என்ன பண்றாருங்க? டேய் ரத்தம்டா. சார் சார் ஏய் மச்சான் செத்துட்டாரா? கொட்டி அவரே. ஏய் நான் என்ன ஐயோ, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐயோ, இப்படி பேசி பண்ணி சும்மா இருடா. தண்ணி அடிச்சுட்டு கொல்றா. ஐயோ நான் பண்ணாதான் பண்ணேன். இங்க எல்லாம் என்ன போலீஸ் அதே மச்சான் அப்படியே அந்த ஃப்ளோர் கம் ஆன். வருது. இருமாச்சி என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம், பொண்ணு வந்துச்சு. இங்க அடிபட்டிருக்கோம். இங்க தான் மிடில் ஆப்ளிகேட்டா இருக்கு. டேய் 10 நிமிஷம் சொல்லிட்டு half an hour நடுவுல கொஞ்சம் பாத்துக்க மாதிரி சொன்னதே இல்ல சொல்லிட்டு இருக்க. ஓகே மச்சி ஒருவேளை மப்ல அந்த பொண்ணுக்காக வரதராஜனை நீ கொண்டியோ? உஷாரா வரைக்கும் தான்டா இருக்கும். உஷாராச்சுன்னா நான் என்ன கொல்ல போறேன்? இல்ல ஒருவேளை நான் கொண்டனோ? நானும் எவ்வளோ நாள் தான் காமெடினாவே நடிக்கிறது. கேம் ஓவர். இருக்கலாம். இல்லடா நீ இல்ல நானும் இல்ல. நாமள ரூம் புக் பண்ணோம் இல்லையே. அந்த பொண்ணு தான கொண்டு வரோம். இனிமே உன்ன மாதிரி வயசான ஆள்கிட்ட நான் இருக்கேன்.
முடியாது. Bye baby. டேய் மச்சி சாம் ஃபோன்ல. டேய் மச்சான் ஐடியா ஸ்டார் அவன்கிட்ட கேளுடா சம் ஐடியா கொடு. ஹலோ ஹாய்டா நான் ஆம்பர் வந்துட்டேன் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் யார்கிட்ட கொடுக்குறது? யோ எம்டி எங்க? சரக்கெல்லாம் விடு. அப்போ ஒரு முக்கியமான விஷயம். டேய் இதோட என்னடா பெரிய முக்கியமான விஷயம்? யோ ஏய் ஒரு நிமிஷம் எம்டி எங்க? டேய் சொல்றா. இப்போ உங்ககிட்ட ஒரு பாடி கிடைச்சதுன்னு வை, என்ன பண்ணுவ? எது பாடியா? அது லேடிஸ் ஐட்டம்டா. அதை வச்சு நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு வந்த மாடல்ஸ் கிட்ட திருநீங்களா? சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? டேய் டெட் பாடிடா. டெட் பாடியா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காத. என்ன பண்ணணும் முன்னு சொல்லு. ஏதாவது மலை மேல இருந்து ஊட்டி விட்டுருங்க. அப்பதான் அது தற்கொலை ஆட்டம் தெரியும். உங்க மேல எந்த சந்தேகமும் வராது. ஐடியா எப்படி? சூப்பர் சூப்பர் ஐடியாடா. எனி டவுட் கால் மீ பை. சுகர் உன் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனி ப்ராப்ளம்? வரதராஜன் செத்து போயிட்டாருங்கிறது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆமா. அந்த பாடியை தான் மலை மேல தூக்கி போட்டேன்னு வச்சுக்க. பாக்குறவங்க தற்கொலை நினைச்சுக்கிட்டோம். என்ன சொல்ற? எல்லாம் ஓகே ஆயிடும்ல? ஆவலடா. இது பாரு பஸ் சாம்சங் அப்படி செஞ்சிரும். அதுக்கப்புறம் யார் வந்து என்ன கேட்டாலும் வரதராஜன் வந்தாரு ஆனா எங்க போனாரு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம். போலீஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவோம். புரியுதா? புரியுது. ஆனா மலை மேல வந்து பாடி தூக்கி போடும்போது யாராவது வந்து பார்த்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா? மச்சி ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. புதைச்சிடலாமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழி தோண்டி பாடியை உள்ள போட்டு புதைச்சி போலீஸ்லாம் மோப்ப நாயோட வந்து புதைச்ச இடத்த மோப்பம் முடிச்சு பாடியை உள்ளேருந்து தோண்டி நம்ம வீட்டை மோப்பம் முடிச்சு போலீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டா? சாரிக்கா மாமா அக்காவா. அப்போ பேசாம பாடியை எரிச்சிடலாமா? எரிச்சிட்டா மட்டும் அங்க இருக்கிற எலும்பை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல வரதராஜன் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தூக்குதான். சார் நான் இன்னும் கண்ணி கூட கழியல சார். எல்லாமே இவன் தான். அப்போ என்னதான் பண்றது? பேசாம சரண்டர் ஆயிடலாம்டா. டேய் நம்ம எப்படி யோசிச்சாலும் தூக்கு கன்ஃபார்ம்னு தெரியுது. எங்க அக்கா கல்யாணம். மச்சி கவலைப்படாத, நான் இருக்கேன். முதல்ல சாம்சன் அப்படி ஃபர்ஸ்ட் ஐடியா மலையில தூக்கி போடுறது. ஐயோ போலீஸ் போலீஸ். ஐயோ சார் எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்ல சார். இவன் யாரும் எனக்கு தெரியாது சார். சார் இந்த கொலைக்காரங்க சம்மந்தம் இல்ல சார். டேய் அது ஆம்புலன்ஸ்ரா. வா ஆம்புலன்ஸா? கை புடிக்காத கை புடி. இந்த கொலைகாரன் மட்டும் கையில கடிக்கட்டும். வானே பிச்சி உன சீனு கூப்பிடுறான்டா. போலீஸ் நம்பரை டேப் பண்ண சொல்லிருக்காங்க. ராவல்ட்ட கொடுத்துருக்காங்க டேப் பண்றதுக்கு. டேய் என்னடா சொல்ற? என்ன? டேய் போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய் மச்சா மாட்டிச்சுடா. ஐயோ தல. ஐயா நீ என்ன பண்ற? நான் மாட்டி தள்ளுடா டேய். தல 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 தல. மச்சா தல. ஓகே சீனு. சரி பை. பர்சு உன் ஃபோனை போற வழியில தூக்கி போட்டு. ஓகே மச்சி சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகும். இன்னும் ஒரு 2 hours ஆயிடும்டா. டேய் இப்போ என்னடா பண்ண போறோம்? பிரியங்கா பார்க்கணும்டா. டேய் பிரியங்காக்கு ஃபோன் பண்ணி வெளில வர சொல்றா. எடுக்க மாட்டேங்கிறா மச்சான். சேனல் ஆஃபீஸ் உள்ளே போகிறதெல்லாம் ரிஸ்க்கான மேட்ரு. வெளில வரட்டும், வெயிட் பண்ணுவோம். டேய் அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாது. மத்தியானத்துக்குள்ளே பிரியங்காவை பார்த்து பேசணும். நம்ம பிளான் ஈஸியாக நடக்கும். என்னடா சேனல் ஆஃபீஸ் வெளியில் இவ்வளோ ஆளுங்க, அதுவும் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ப்ரோக்ராம் போல இருக்கே. பர்சு வா மச்சான் போலாம். ஐ நீ மட்டும் போ. 2 பேர் போய் மாட்டதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னால் மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? உஷார் நீ. இந்த புலி விஷயத்தை நீனே போட்டுக்கலாம்ல. உள்ள எல்லாம் புழுகுது. மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. கமல் சாருக்கு அப்புறம் புலி வேஷம் உனக்கு தாண்டா நல்லா. நிஜமாவா? அப்படிங்கிற? ஆமாண்டா. அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ. மிஸ்டர் ரியாஸ், கிரானைட்டுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா விசாரிக்கணும் நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. என் ஒய்ஃபை விசாரிக்கலாம். ஆனா அவங்க சிஸ்டர் ஷீஸ் இன் தி ஹாஸ்பிடல். இட்ஸ் இம்பாசிபிள். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக டிராமா போடுறலாம் சொல்லாதீங்க. மச்சான் போலீஸ். பயப்படாதடா. அரெஸ்ட் பண்றானே. அவங்க கண்ணுக்கு நீ புலியா தானே தெரிவ. மச்சான் நீ புலியா மாறிடுற. மிஸ்டர் விஜய் கிருஷ்ணன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
ஐ மீன் சிபிஐக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல நான் உங்களையும் சஸ்பெக்ட் பண்ணேன். தேவைப்பட்ட அரெஸ்ட் கூட பண்ணலாம். ஸோ எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ठीक है? மிஸ்டர் ரியாஸ், அவர் உங்க கூட கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லியே அவரோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தான் சொல்கிறார். மிஸ்டர் வரதராஜன் காணா போனதுலேருந்து ஏகப்பட்ட டென்ஷன்ஸ். அவரோட 2வது டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவங்கள போய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே, டாக்டர்ஸ் எங்களே பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பொசிஷன் நோ ப்ளீஸ். நீங்கள் எதுவும் லீவ் போட்டாலும் தெரியலையா மச்சான்? டயர்டாக இருக்கு, ஜூஸ் ஏதாவது சொல்ல. சூர்யா ஹாய். சூர்யா இல்ல, சுகன். சுகன் ஐ மிஸ் யூ பேபி. தொடாத. கிட்ட பண்ணிட்டு மாற விஷயத்தை சுத்துறீங்களா? இல்ல பிரியங்கா, நாங்க எதுவுமே பண்ணல. டேய் புலி மாதிரி ஆடுறா, கரடி மாதிரி ஆடாத. காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களா? ஐயோ சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. கம் ஆன் டைகர். அப்போ வரதராஜன் எங்க? கார் டிக்கில. டைகர் இல்ல பிரியங்கா, இப்போ நாங்க என்ன சொன்னோம் புரியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம் ஆன் டைகர் நாங்க பிரியாணி சாப்பிட போறோமா? இப்போ எதுக்கு நீ கமான் டைகர் சொல்லிட்டே இருக்க? இது ஆடிட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? கம் ஆன் டைகர். அப்பதான் யாருக்கு இனிமே சந்தேகம் வராது. கம் ஆன் டைகர். நிறுத்துங்கடா. என்ன நடக்குதுன்னு சொல்லி தொலைங்க. ஏய் நிறுத்துடா. இது புடி. கட் பண்ணா. ஆஹா. இன்னும் ஒரு செம்ம பீஸ் ஒன்று அங்கே நிற்குது. ஏய் நான் பீஸ் கிட்ட உனக்கு யாரா பீஸ் கொடுத்தது? யோ நான் பீஸ் கிட்ட. சின்ன புள்ள தனமா, இதனால தான் உனக்கு எதுவும் மாற்றுறதில்ல. அந்த ஜாகுவார் வண்டி வருது பின்னாடி சீட்டில். ஹே பேபி வாட்ஸா. இப்போ அந்த பீஸை எப்படி தூக்குறது நான் கத்துறேன். வா. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் கார் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சி, ஒரு டவுட்டுக்காக. ஓகே. அடப்பாவி. இந்த மூஞ்சிக்கு பீஸ் கேக்குதா? எனக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா இவனால பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு தான் சொன்னேன் இவனோட சேரவே சேராத. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்காடா உங்களுக்கு? வரதராஜனை நீங்க கடத்திட்டீங்கன்னா போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடான்னா அவர் பணத்தோட வந்து நிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா? செக். டேய் அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. பணத்தோட மாட்டினா நீ மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து மாட்டோம்டா. அந்த விஷயத்தை விட்டு ஏதோ பேசிட்டு இருக்க. தெரியுமா கோபி? சீரியஸாலாம் இல்லாமல் இல்லை கோபி. இதெல்லாம் படம் எப்படியா நாங்கள் வந்து உங்களை பார்க்க முடியும்? நாங்கள் கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். வரதராஜன் செத்துட்டாருங்கிறது நமக்கு தெரியும், மாயாவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனுக்கு தெரியும். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனை கண்டிப்பாக வெளியே வர வைக்க முடியும். அதுக்கு வரதராஜன் உயிரோட வரணும். அது உன்னால தான் பிரேக்க முடியும். செத்தவர் எப்படி உயிரோட வருவாரு? லூசு மாதிரி பேசுற. ஐடியா வரதராஜா. பிரியா பேபி ஆயோ. விவசாய இல்ல, சாவி வீட்டில் வந்து உஷார் பண்றேன். நீ எப்படிங்க? ரோஹிணி இல்ல, என்னோட ஃப்ரெண்ட். யார் அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கே. டேய் ஆரம்பிச்சிட்டியா? சீரியஸா கேக்குறேன், அந்த பொண்ணு இங்கே பார்த்துருக்கேன். பாவண்டா அவ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. ஏன்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுக்கு தான். என்ன பைத்தியம் பிடிச்சா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, லவ் மேட்டர். அதான் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஒண்ணு என்னாச்சு சொல்லு. அது பர்சனல்டா. சொல்ல சொன்ன கேளு சுகன். அவினாஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணா. அவ அப்பாவுக்கு அந்த லவ் பிடிக்காதனால ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணாங்க. நடுவில் அவங்க அப்பாவோட ஆட்கள் வந்து அவங்கள மடக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்த 2 நாள்ல அவினாஷ் சூசைட் பண்ணிக்கிட்டா நியூஸ் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் நினைச்சு அவர் கூட சண்டை போட்டுட்டு விஷத்தை சாப்பிட்டா. எங்க ஓடி போனாங்கன்னு சொன்ன? சென்னையில இருந்து பெங்களூர் போனாங்க. அவளுக்கு அப்ப மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அவினாஷோட அண்ணன் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரு.
நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் ஆனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தேவையில்லாத கதைலாம் நமக்கு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். என்ன சொல்ற? டேடி அது அவர்தான் அவினாஷோட அண்ணன் போலீஸ் இன்ஸ்பெக்டர். யார் ஒயிட் ஷர்ட் போட்டவரா? அவர் சிபிஐ ஆஃபீஸர் ஆச்சு. அவர் இல்லடா, அவர் பக்கத்துல பேசிட்டு இருக்காருல அந்த போலீஸ்.